மஜவாகுது ஓலிப்பு நான் மறைச்சு போடுவேன் கொலிப்பு. யார் அவன் ஏன் பாட்டுக்கு எது பாட்டு பாடுறவன்? போட்டோ எடுக்கலாமா? வா. இது ஓபன் பண்ணு. அப்படிதான் வரும். எல்லா இடத்துல வந்து கூழ் குடிக்கிற. கூழ் குடிச்சா உனக்கு மட்டுமா? இல்ல மட்டும் இல்லடா. கூழ் தான் நீ நம்ம ஊர் சாப்பாடு. எல்லா இடமும் வந்து சாப்பிடணுமா? பெங்களூர்ல கூழ் குடிச்சிருக்கேன், தாய்லாந்துல குடிச்சிருக்கேன், சென்னையில குடிச்சிருக்கேன். தாய்லாந்துல மோரே குடிச்சிருக்கேன். தயிரை மோராக்கி குடிச்சிருக்கேன். ஆமா. ஸ்ரீகிருஷ்ணன் ஸ்ரீதரன், ஜெண்டர் ஃபீமேல். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. இல்ல உப்பு கம்மியா இருக்கு. லவுஞ்சில் போய் உப்பு போடலாம். போட்டோ காமி. போட்டோ எடுக்காதல. ரொம்ப கேவலமா இருக்கு. ரொம்ப பரவையா இருக்கு. அப்லோடியோ போட்டோ அங்கே பார்த்தாலே உனக்கு டிபோர்ட் பண்ணிடும் மால்டீவ்ஸில். என்ன இப்போ நான் அசிங்கமாக பண்ணிட்டேன்? சிரிச்சா சரி இப்போ எடு. இல்லை பண்ணியாச்சு அது அப்லோட். எதனா சொல்ல போகிறாங்க. என்ன இவன் வினோதமாக இருக்கான், வினோத பேர் வேலை நாங்கள் அனுப்ப மாட்டேன் மால்தீவ்ஸ்க்கு. நான் அப்போவே சொல்லுவேன், எனக்குலாம் தெரியாது இந்த பையன். ஹலோ கைஸ், இப்போ பெங்களூர் ஏர்போர்ட்டில் இருக்கேன். பாத் வாட்டர் இருக்கான்னு கேட்டேன். பாத் வாட்டரும் இல்லை, ஒரு வாட்டரும் இல்லை. நான் அசிங்கப்படுத்திட்டாங்க கைஸ். கடையில் பல்பெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. இது காற்று ஆக்சுவலாக இறக்கணும். நீ என்ன இது போட்டுகிட்டே வால் மாதிரி பின்னாடி கட்டிகிட்டே சுற்றிட்டு. நீ போய் சொல்லாத, நீ தான் இது பண்ணியிருக்க. லேசினஸ்ல இப்படி பண்ணுற, நான் என்ன பண்ணுறது? சலோ ஹாய் பை. ஹாய் செப்பிட்டான், பாயும் செப்பிட்டான். உன் அப்பா பிடி. என்னப்பா ஃப்ளைட் ஒழுங்காக ஓடுமா? ஓட்ட தெரியுமா அவருக்கு? ஒரு தடவை விசாரிச்சு பார்த்தேன். ஒரு பேக்ரவுண்ட் செக் பண்ணி எத்தனை வருஷம் வேலை பார்க்குறாரு கொஞ்சம் விசாரிச்சு பாரு ஏர்போர்ட்டில் வர பற்றி. பைலட் பேர் என்ன தெரியுமா? रामचंद्र चौधरी. इलेक्ट्रॉनिक उपकरणों का उपयोग केवल फ्लाइट मोड में किया जा सकता है. टेक ऑफ और लैंडिंग किसी सुरक्षा उपकरण का गलत इस्तेमाल. பிஸ்கெட் கூட காம்ப்ளிமெண்ட்ரி கொடுக்க மாட்டாங்களா? பிஸ்கட் எனக்கு தண்ணியே கொடுக்க மாட்டாங்க. முன்னாடிலாம் மும்பைக்கு நிறைய ஃப்ளைட்டில் வருவேன். அப்போல்லாம் சொன்னாங்க இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்லனா எல்லாமே ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னு. இப்போ இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பே 3 நாள் போயாச்சு. இப்போ வரைக்கும் ஒரு தண்ணி பண்ண கூட எனக்கு ஃப்ரீயாக தரல. ஆமாம், எனக்கு அதனால தான் இவங்களுக்கு பிடிக்காது. இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதே பிடிக்காது. ஆனால் என்ன பண்ணுறது, பசியோடு இருக்க வேண்டியதாக இருக்குது. உன்கிட்ட வந்து கண்ணா பின்னாடி காசு இருக்கணும், நீ யோசிக்க கூடாது. இவங்க கொடுக்குற ஒரு சமோசாவை 350 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு உனக்கு இது இருக்கணும், மனசாகணும். நான் 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் 350 ரூபாய்க்கு சமோசா வாங்க மாட்டேன். That too, the taste is not that good. Taste கூட நல்லா இல்ல. கடல 20 ரூபாய்க்கு சமோசா. அப்பா, ரோட்டு கடையில 10 ரூபாய் தான் சென்னையில. I mean பாம்பேல 20 ரூபாய்க்கு சமோசா எவ்வளவு வேற லெவல் இருக்கும். தாய்லாந்துக்கு நான் தண்ணி எடுத்துட்டு வந்தேன். அந்த தண்ணியை 1 லிட்டர் தண்ணியை உள்ள அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அதில் 3/4 லிட்டர் அங்கேயே குடித்தேன். ஃபுல்லாக குடிச்சிட்டேன். பாத்ரூம் வந்துருச்சு. தாய்லாந்து போய் ரீச் ஆகிட்டு பாத்ரூம் வந்து நான் பின்னாடி சீட்டு. ஃப்ளைட்டை விட்டு வெளியே இறங்குறதுக்கு 20 நிமிஷம் ஆகும். எனக்கு முன்னாடி அத்தனை பேர் 200 பேர் வெளியே போனதுக்கப்புறம் தான் நான் போக முடியும். என் பின்னாடி பாத்ரூம் இருக்குது, உள்ளே போகிறேன். சாரி நாட் அலவுட். ஏன்னு கேட்டால் ஃப்ளைட் நின்றுடுச்சு. ஃப்ளைட் போகும்போது தான் இந்த பாத்ரூம் யூஸ் பண்ண முடியும், நிற்கிற போது யூஸ் பண்ணக்கூடாது. முடியலையா, முட்டிக்கிட்டு நிற்கிறே. சரி சார், நான் இங்கே 20 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் நான் வெளியே போய் ரன்வேலெல்லாம் போய் போகிறதுக்கு எனக்கு குறைஞ்சி 40 நிமிஷம் ஆகும். ஏர்போர்ட்டுக்குள்ளே போய் நான் பாத்ரூம் போய் எனக்கு அர்ஜென்ட்டாக வருதுடா, விட்றா. சாரி சார், நாட் அலவுட். அப்புறம் எதுக்கு எனக்கு 1 லிட்டர் தண்ணி குடிக்க வச்சேன்? நீ 1 லிட்டர் தண்ணியை குடிக்க வச்சுட்டு நான் கூட விட மாட்டேங்கிறேன். நான் என்ன பண்ணுறது? சரிடா, எனக்கு தண்ணியாவது ஃப்ரீயாக கேட்டால் குடுறா ஒரு கப்புனா 1 கிளாஸ் தண்ணி 250 ரூபா. நாசமாக போயிருவீங்கடா. படம் போடா. எல்லாரும் உன்னோட என்ன இவ்வளோ சண்டைக்கு வராங்க? அன்றைக்கி தான் முடிவு பண்ணேன், இந்த உலகத்தில் நான் யாருக்கு வேணால் சப்போர்ட் பண்ணுவேன், ஆனால் இந்த ஏர்லைன்ஸுக்கு மட்டும் சப்போர்ட்டே பண்ண மாட்டேன். சூர்யா மாதிரி ஒருத்தன் வரணும், 1 ரூபாய்க்கு ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகணும். என் சிறுவாட்டு காசுல பறந்து வந்து நிக்கிறேனே எப்படி? ஆமா ஆமா, கூட்டிட்டு போவாங்க. அவங்க அப்பாவை கட்ட சொன்னேன் ஒரு வேற மாதிரி. அப்போ உனக்கு கார் கொடுக்கணும், உனக்கு ஃப்ளைட் கட்டணும், எல்லாமே பண்ணுவேன். ஏன் அம்மா அப்பா தான் எல்லாம் பண்ணுவாங்க, நீ பண்ண. ஆனால் காசு வச்சிருக்கீங்க, நிறைய பெரிய ஆளா இருக்கீங்க. யாருமே ஒன்ன அளவுக்கு காசு வைக்கல. ஏனாலும் உங்க அப்பாலாம் பெரிய பணக்காரரு, பிறவி பணக்காரர். இதெல்லாம் உங்க அப்பா வேதாஜலத்தோட சொத்துல ஒரு பகுதி.
அப்படிலாம் நாங்களாம் ஏதோ பொழைக்கிறது இப்பதான் ஓரளவுக்கு ரிசர்ச் நீங்க தான் ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க தான் ரொம்ப ரொம்ப பெரிய ஆள். பெரிய ஆள் இல்லப்பா. உங்க அப்பா உங்க அண்ணன் பாயத்து ஒரு நாள் இங்கிலீஷ் தான் படிச்சது. ஐடி என்னது ஐடி என்ன காலேஜ்? எனக்குலாம் அந்த காலேஜ் பேரே வரல. அது என்ன காலேஜ்? ஐடி காலேஜா? பெரிய காலேஜ். என்ன சொல்லுவாங்க? சொல்ல மாட்டேன். சொல்லு. சொல்ல மாட்டேன். ஆனா உங்க அண்ணன் ரொம்ப பெரிய ஆள் தானே, அதை ஒத்துக்கிறியா? கண்ணு பட்டுரும். அதான் சொல்ல மாட்டா. உன் அளவுக்கு பெரிய ஆள்லாம் இல்ல. அளவுன்னு சொல்லி என்ன மாட்டி விடுறாதே. அடையாது யாருமே இல்ல. சரி, உங்க அண்ணன் எங்க படிச்சான் சொல்லு. உங்க அண்ணன் எங்க படிச்சான்? I don't know. நான் படிச்சேன் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். எங்க காலேஜோட டீனே அங்க படிக்க மாட்டாரு. நான் செவனே தானா போய்க்கிறேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனதா? இவங்க அண்ணன் எங்க படிச்சாங்க? ஐஐடி காலேஜ்ல. ஐஐடி தானே அது? ஐடி எனக்கு ஞாபகமே இல்ல. ஒரு காலேஜ் பேர் சொல்லு. பிட்ஸ் பிலானி. எவ்வளோ பெரிய காலேஜ் தெரியுமா? நான்லாம் பிட்டடிக்கிற காலேஜில் படித்தேன். என் காலேஜ் எல்லாம் பிட்டடி பார்த்தேன். இவங்கெல்லாம் படிக்கிற பசங்க. இல்ல அவங்க காலேஜ் பேர் மாதிரி அவங்க கூட அப்படிதான் இருந்திருக்காங்க. வா, நான் அண்ணனை சொன்னா ப்ரொடெக்ட் பண்ணிடுவா. ஐஷு ஒரு பிரதருக்கு சிஸ்டர் ஸ்குவாட். மால்தீவ்ஸ் ரீச் ஆகிறதுக்கு இன்னும் 1 hour ஆகும். அதுக்கப்புறமா அந்த ரெசார்ட் போகிறதுக்குலாம் இன்னும் டைம் ஆகும். பயங்கரமாக பசிக்குது. கடைசியாக நான் ஒரே ஒரு தடவை சாண்ட்விச் வாங்கி சாப்பிட்ருக்கேன் ஃப்ளைட்டில். நீ சாப்பிட்ருக்கியா? நான் வந்து செம்ம பசி. இவளை பார்க்குறதுக்காக மும்பை போனேன். நான் ஃப்ளைட்டில் வாங்கி சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு வேணுமா சொன்னால் ரொம்ப ஜங்க்கு வேணாம், அவங்கெல்லாம் ஃபுல்லாக வந்து அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்டு தான் கொடுப்பாங்க, 2-3 நாள் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் சாப்பிடாத, நான் இங்கே சூப்பராக குக் பண்ணி வைக்கிறேன் வீட்டில் அப்படின்னா. அவ்வளோ சொன்னேன். இல்லை சமோசாவது வாங்கலான்னு இருக்கேன், இதுவாக வாங்கலான்னு இருக்கேன். எதுவுமே இவ காலில் இருந்தா இது வேணாம் போகாது, அப்புறம் ஓயிச்சிட்டோம் மூஞ்சி தூக்கிக்கிட்டா. சரி பரவாயில்ல, நானும் வந்துட்டேன். ஃப்ளைட்டில் மயக்கம் போட்டு வைத்துட்டேன். ஓகே, பேக்ரவுண்ட் ஃபார் தி ஸ்டோரி. அவன் லாஸ்ட் நைட் ஒன்றுமே சாப்பிடல. நான் முன்னாடி நைட்டும் சாப்பிடல, அன்னைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. அப்போ எனக்கு தான் தெரியும் என் பாடி இது. ஆனால் இவன் எனக்கு அது சொல்லவே இல்லையே. அதான் நான் எனக்கு பசிக்குது தான் நான் சொன்னேன். நீ இது அல்ட்ரா ப்ராசஸ் இப்படி தான் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு சண்டே ஆரம்பிப்பேன். அப்புறம் சாப்பிட்டேன். அப்புறம் சாப்பிட்டியா இல்லையா சத்தியம் கேட்பேன். இவன் ஜென்ரலாக ரொம்ப ஜங்க் சாப்பிடுவான். அதனால நான் சொன்னேன். இப்போ அதுக்கு இவன் மயக்கம் போட்டு விடுறதுக்கு நான் அது சொல்லவே இல்லை. மயக்கம் போட்டு விழுந்து என்னை வந்து ஏர் ஹோஸ்டஸ்லாம் எழுப்புறாங்க. எனக்கு ஏதோ ஒரு மேங்கோ ட்ரிங்கோ ஏதோ வாயில ஊத்துனாங்க. இது எவ்வளவு ரூபான்னு கேட்டேன். நான் அதை குடிச்சிட்டே மயக்கத்துல அவங்க எனக்கு அப்புறமா சொன்னாங்க, நீங்க மயங்கி விழுந்த போது எங்கிட்ட என்ன தெரியுமா கேட்டீங்க, இதுக்கு நான் எவ்வளவு பே பண்ணணும்னு கேட்டீங்க. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். அந்த அளவுக்கு எனக்கு இந்த ஃப்ளைட்ல காசு நான் எடுக்கவே மாட்டேன். மயக்கம் போடுற நிலைமைனாலும் இது எவ்வளவு ரூபாய் சொல்லிட்டு எனக்கு நீ கொடு. 20 ரூபாய் நூடுல்ஸ் இவங்க இப்பதானே பார்த்தா 400 rupees 400 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அது பேக்கேஜ்ல ஹாட் வாட்டர் போட்டு 20 ரூபாய் பேக்கெட்டை இவங்க 400 ரூபான்னு பண்ணி விற்கிறாங்க. 5 கோடி பேர் 5 கோடி தடவை 5 பைசா வத்துறா இங்க நடந்துட்டு இருக்கு. ஆனால் ஒரே ஒரு திங் விச் இஸ் குட் இஸ் தட் சால்டட் கேஷ்யூலாம் கிடைக்கும் சில இதில். இப்போ நம்மளுக்கு வேறு வழி இல்லை, எனக்கு ரொம்ப பசிக்குது, வாங்கு. ஆமாம் வேணா என்னால் முடிஞ்ச லீஸ்ட் ஒன்று பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்? என் வாலெட் இருக்கிறதுலே பழைய நோட்டாக தள்ளி விட்றேன். இது மட்டும் இல்லை, இவன் இப்போலாம் எல்லாருக்கும் காயின்ஸ் கூட கொடுக்குறான். இதை சொல்லாத, யாருமே டீல் பண்ண மாட்டாங்க. யாராவது கடை வச்சுக்கலாம் வீடியோ பார்த்தேன்னா அப்புறம் என்ன இது வேணாம் வாங்காதீங்க. I was scared he'll get coins. நிறைய காயின்ஸ் வருது. இப்போ நான் எதுலையாவது ஆர்டர் பண்ணேன் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கினா நான் 200 ரூபாய்க்கு 200 ரூபாய் 1 ரூபாய் 2 ரூபாய் எனக்கு சில்லறையை கொடுத்துருவேன். இப்போ இமேஜின் இது நான் ஃப்ளைட்டில் பண்ணால் எல்லாரும் எவ்வளோ கேவலமாக பார்ப்பாங்க. நான் அடுத்த தடவைலேருந்து என்ன பண்ணுவேன்னா 1 ரூபாய் 2 ரூபாய் காயின் எல்லாம் ஃப்ளைட்டில் வந்து வாங்க போகிறேன். என்னட்டும் நான் எண்ணிட்டேன். சந்தேகம்னா நீங்க எண்ணிக்கீங்க. ஏன்னா ரூல்ஸ் இருக்கு. அதை வேணாம் சொன்னாங்கன்னா நான் மோடிஜிக்கு டேரெக்டாக மெயில் போட போகிறேன். ஆமாம், மோடிஜி உன்னோட மெயில் படிச்சுட்டு இருக்காங்க. அவர் சொல்லியிருக்காரு, யாராவது 10 ரூபாய் காயெல்லாம் வாங்கலைன்னா நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணுங்க, மெயில் போடுங்க. டேரெக்டாக நான் ஆர்பிஐக்கே மெயில் போடுவேன். இந்த மாதிரி என்னை இந்த ஃப்ளைட்டில் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, வாங்க மாட்டேன்ட்டாங்க, அப்போது இந்தியன் கரன்சியை எனக்கு மதிக்கலை அப்படின்னு நான் மெயில் போடுவேன். பாருங்க, நம்ம இது வாங்கலாம், சால்டட் கேஷ்யூஸ். சரி சொல்லு, கூப்பிட்டு எவ்வளோ? இது ரொம்ப பழசாக இருக்குது, இதை எடுத்துக்கோ. இதை எப்படியாவது தள்ளணும். இருக்கா காயின்ஸ்? இருக்கா? இருக்கு. 10 ரூபாய் காயின்ஸா? 2 தான் இருக்கு. ஷிட், இங்கே ஆக்சுவலாக 10 ரூபாய் காயினை மாற்றி விட்டுறணும். சே, இந்த இதை கொடுத்துடலாம். இது நல்லா தான் இருக்குது நோட்டு, பரவாயில்ல கொடு. வேணா இதில் 2 தடவை தேய்ச்சி கூடாது மஞ்சள் பொடியில். கேஷ் எவ்வளோ கேஷ்யூஸ்? உள்ள 12 கேஷ்யூ கொடுத்துருப்பான். இஞ்சி போனா I think 20. அவ்வளோவா? உனக்கு அவ்வளோ மனசாகுமா?
பேக்கெட் சின்னதாக தான் இருக்கு. நான் கூட டப்பா ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். அதுலேயும் பாரு ஒரு வேலையை பார்த்துட்டான் பாரு. இல்லை இல்லை பாரு, கவுண்ட் பண்ணு எவ்வளோ இருக்கு. பரவாயில்ல, ஓரளவு கொடுத்துருக்க வேண்டியது. இன்னும் ஒன்று வாங்கலாமா? என்னது? கேஷ் நல்லா இருக்கு. இல்லை கிருஷ்ணா, இல்லை நானே இதுக்கு அகெயின்ஸ்ட் தான். இல்லை இது ரொம்ப தப்பு. நீ அந்த ஃபர்ஸ்ட் டப்பாவை கொடு, அந்த டப்பாவை காட்டு. இந்த டப்பாவை வீட்டில் போய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அது ஓகே. ரொம்ப பசிக்குது சொன்ன ஒரு கேஷ் ஒரு பட்டர் மில்க் குடிச்சிட்டேன். இது ஈஸியாக உனக்கு 1.5 hours சஃபைஸ். எனக்கு பசிக்கல. ஆனால் இல்லை திமிரா திமிரு. இது என்ன திமிரு இல்லை, பணம் திமிரா? என்ன இது பணம் திமிரு? ஏடி ஒரு 200 ரூபாய்க்கு வாங்குறது இவ்வளோ பேசுவேடி. ஒரு 200 ரூபாய் கொடுக்குறீங்க. How could you even think that you can spend 200 rupees and buy one more thing? பசிலேருந்து ஓகே சொன்னேன். இப்போ என்ன இது? டப்பா நல்லா இருக்கு. டப்பாக்காக நான் இது உனக்கு சென்னையில் வாங்கி தரேன் 50 rupeesக்கு. இது ஓகே 50 rupees. இந்த டப்பா 20 ரூபா இருக்கும். உனக்கே தெரியுது. இல்லை 30 ரூபா இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹெவி குவாலிட்டி கொடு. அது மெட்டீரியல் பார்க்குறேன். இது ஹாங்காங் குவாலிட்டி நல்லா இருக்கு. எந்த குவாலிட்டி எடுக்கணும் நான் ஹாங்காங்கே போய் வாங்கி தரேன் உனக்கு. நீ இதுக்காக 200 ரூபாய் சேவ் பண்ணி நீ ஹாங்காங்கே போவியா இப்போ? இங்கேருந்து சரி ஒரு நிமிஷம் ஆர்டர் ஈவெண்ட்னா வாங்கலாம். ஆர்டர்னா வேண்டாம். நாட் அலோவிங் பை ஒரு 200 ரூபாய்க்கு இவ்வளோ என்ன நீ இது பண்ணுவியாடி? எனக்கு அது என்னடி எனக்கு ஆசையாக இருக்குடி. நீ உனக்கு பசி சொன்ன இவ்வளோ சம்பாதிச்சு சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறேன்? பசிச்சது சொன்ன வாங்கணும். இல்லை இவ்வளோ சம்பாதிச்சு சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறேன்? இப்போ இது பைலட் மேடுன்னு கற்றுனா என்ன பண்ணுவேன்? இல்லை சொல்லு என்ன பாரு. இல்லை இப்படிலாம் பேச நான் என்கிட்ட பேசவே பேசாது. நான் ஆசை என்னைக்கும் பார்க்காத. நான் காசு பார்க்கல, நான் மூஞ்சியும் பார்க்கல. நீ வாய மூடு. நான் வருவேன்னு என் வாழ்க்கையில நான் நினைச்சு கூட பார்த்ததில்லை. இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? நீங்க தான்.